மீதமுள்ள காலத்துல கல்புல நீயத்தை வைங்க, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்துக்கு இடையில நான் குர்ஆன படிப்பேன். யார் யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ் கையை தூக்கி காட்டுங்க. அல்லாஹ் தான் இறக்கப்படும். முதல்ல நாங்க ஹிம்மத் வை, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. குர்ஆன படி. குர்ஆன படிச்சதுக்கு பிறகு யா அல்லாஹ் நீ மௌத்தை தான் அல்லாஹ்ட்ட துஆ கேளு. நான் குர்ஆன படிக்காம மௌத்தாயிடப்படாது. நான் சொத்து சேர்க்காம மௌத்தாகலாம், வீடு கட்டாம மௌத்தாகலாம், ஆனா குர்ஆன படிக்காம நான் மௌத்தாயிடக்கூடாது. வழிகளை தேடுங்க. எப்படி படிக்கிறது? அதான் நான் சொன்னேன், இந்த 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் கைட் பண்ணலாம், முழுக்க பேச இயலாது எங்களுக்கு. அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, குர்ஆனுக்குள்ளதான் முழுதும் இருக்கு. ஒவ்வொன்றாக ஓத 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 அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டுவான். நேரான வழியில போகலாம் சகோதரர்களே. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய ஆக முக்கியமான நிகழ்ச்சி, நாம குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 4 வகையான குடும்பங்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். எத்தனை வகையான குடும்பம்? 4 வகையான குடும்பங்கள் இருக்கு. இப்ப எங்கட குடும்பமும் அதுல ஒன்றுதான். இப்ப நாங்க யோசிச்சு எங்கட குடும்ப வாழ்க்கையில கொண்டு போகணும். குடும்பம் ஒரு சந்தோஷம். குடும்பம் என்ன? ஒரு சந்தோஷம். நாங்க தனி மனிதன் இல்லை. எங்கட குடும்பம் இருக்கு. எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள், எங்கட மாமா, எங்கட மாமி, எங்கட தாத்தா, எங்கட தங்கச்சி, இப்படி ஒரு குடும்பம் எங்கட. இதுக்கு சொல்ற உஸ்ரா. குடும்பம் பெருக்க பெருக்க சொல்ற கபீலா. கபீலா எங்கட ஃபேமிலி ராயல் ஃபேமிலி, எங்கட ஃபேமிலி அந்த ஃபேமிலி. பெருமைக்கு அல்ல இதெல்லாம். அல்லாஹ் 4 வகையான குடும்பங்களை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது குடும்பம் என்ன? கணவனும் முஃமினான கணவன், மனைவியும் மூமினான மனைவி. இது உலகத்தில் ஆக சிறந்த குடும்பம். கணவனும் எப்படி? முஃமின், நல்ல இபாதத்தான. மனைவியும் எப்படி? அப்படியே தான். இதுக்கு உதாரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் எவ்வளவு முக்கியம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த மனைவிமார்கள்ல முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கடைசி மனைவி யாரு? மைமூனா பின்த் ஹாரிஸ். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோருமே சிறந்தவர்கள். அவங்களுக்கு சொல்ற உம்மஹாத்துல் முஃமினீன், உம்மஹாத்துல் மூமீன்களின் தாய்மார்கள். அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல, சூரத்துல் ஹுஜராத்ல அவங்களோட வீட்டை பத்தி, அவங்க எப்படி வாழணும், வீட்டில் என்ன செய்யணும், என்ன சொர்க்கவாதிகள் அவங்கெல்லாம் சொர்க்கவாதிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் மனைவியை முடிக்கும் பொழுது இந்த இடத்துல வயது பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எத்தனை வயது? 25 வயது. ஆனா முதல் மனைவிக்கு எத்தனை வயது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 40 வயது. 25 வயதுல உள்ள ஒரு ஆள் 40 வயது பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்றார் என்றா அதுதான் தேவை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ நல்ல பெண்ணா, தன்னுடைய அவ்வளோ பணத்தையும் கணவனுக்கு செலவழித்த பெண். தன்னுடைய அவ்வளோ பணத்தை. ஹதீஜா பின்த் ஹுவைலித் என்கிறது மதீனாவுடைய சீமாட்டி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அப்படித்தானே? எல்லாரும் ஞாபகம் தான் ரபியுல் அவ்வல் என்று. ரபியுல் அவ்வல்னா என்ன? நம்ம ஸ்ரீலங்கா ரபியுல் அவ்வலுக்கு என்ன செய்வோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்போமா இல்லையா? எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பேசும், தமிழ்ல அரபுல எல்லா பாஷையிலையும் பேசும், கசீதாக்கள் படிக்கும். ரபியுல் அவ்வல் வந்தா நீங்களும் செய்யும் என்றா, நாங்க செய்யலன்னு இன்னொரு கூட்டம் செஞ்சிரும். ரபியுல் அவ்வல் வருது, எல்லாரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட நபி, எங்கட கல்புல உள்ளவங்க அவங்க தானே.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பேர பிள்ளைகளுக்கு அவங்க யாரு, அவங்களோட வரலாறு என்ன, அவங்களோட ஹிஸ்டரி என்ன படிச்சு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நாளை ஒதுக்குங்க, 2 நாளை ஒதுக்கி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றில் ஒன்றுதான் அவங்களோட மனைவி ஹதீஜா முழு செல்வத்தையும் செலவழிச்சாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலுக்கு அனுப்பல, பக்கத்திலே வச்சுட்டாங்க, தொழிலுக்கு அனுப்பல. எவ்வளோ சாலிஹான நல்ல மனைவி என்றா அந்த நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமையும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த ஹிரா குகையில கண்டுட்டாங்களே நபி, அவங்க கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில கட்டி அணைக்கிறார். இக்ரா ஓதுங்க ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயத்தில் ஓடி வாராங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஓடி வாராங்க, என்ன போத்துங்க என்ன போத்துங்க, பயமா இருக்குது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போத்திட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆறுதல் சொல்றாரு. இப்படி மனைவி அமையும், ஆறுதல் சொன்னாங்க. செல்ல என்ன விட்டு விட்டு போனீங்க தானே, உங்களுக்கு நடக்கத்தான் ஓணும் உங்களுக்கு. ஹதீஸ்ல புகாரியுடைய ஹதீஸ் சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது ஆணையா அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். யாரை பார்த்து? மாப்பிள்ளையை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்குது. மாப்பிள்ளட குணத்தை படிச்சு வைக்கணுமா மனைவி? முதலாவது குணத்தை சொல்றா என்ன? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறீங்க, எங்கட ஃபேமிலி எல்லாம் நீங்க ஒத்துமைப்படுத்தினவங்க, செலவழிக்கிறீங்க. வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தை சுமக்கிறீங்க நீங்க, மக்களுடைய கஷ்டத்தை. வதக்ரத் தைஃப், விருந்தாளி வந்தா சாப்பாடு கொடுக்குறீங்க. வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மைக்கு உதவி செய்றீங்க. நல்ல குணம் இருக்கு உங்கள்ட்ட. யார் சொல்றா? ஊர் மக்கள் சொல்ல இல்லை. இப்போ உங்களை என்ன புகழணும் முதலாவது எங்கட மனைவி, அதுக்கு நாங்க நல்லா இருக்கோம். இது இஸ்லாத்துல ஒன்று. ஒரு ஆளை புகழ்றது, கணவன் மனைவியை புகழ்றது, மனைவி கணவனை புகழோடும், அவங்கள்ட்ட நல்ல விடயங்களை வச்சு புகழ்ந்தா. இந்த புகழ் பெருமைக்கு அல்ல, இது உற்சாகத்தை உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, அவங்களோட மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எவ்வளவு பெரிய குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்து வளர்த்தந்தாங்க எங்களுக்கு உம்மத்துக்கு. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றில் 4 பெண்கள், ஒரு பிள்ளையை வளர்க்கிறது, 2 பிள்ளை, 4 பெண் பிள்ளைகளை. ஒரு நாள் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. என்ன கதீஜா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு, வீட்டில் ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவங்களுக்கு கவலை வருமா இல்லையா? அப்படியே கவலையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லு. யார சலாம் வருது? இப்ப யார சலாம்? எங்களுக்கு அனுர இஃப்தாருக்கு லெட்டர் அனுப்பினா போதும். எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஜனாதிபதி இஃப்தாருக்கு லெட்டர் வந்திருக்குது. முழு மொன்ட்ரியலுக்கும் காட்டி தெரியும், கனடாக்கு, முழு கனடாக்கும் போய் தருவோம். கூப்பிட்டுருக்கீங்க, யார் கூப்பிட்டு தெரியுமா? எங்களை ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. அல்லாஹ் சலாம் சொன்னான். எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாங்க சகோதரர்களே. 2வது, உங்களுக்கு சொர்க்கத்தில் கசப் என்ற ஒரு முத்தால மாளிகை கட்டி இருப்பதாக நன்மாராயம் சொல்லும். எதால? ஒரு முத்த கொடைஞ்சி, அந்த முத்துடைய பேர் கசப். என்னத்துக்கு? சாலிஹா நல்லா வாழ்ந்ததுக்கு குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஜனாசாக்கள் அடக்கி இருப்பாங்க வாழ்க்கையில், தலைவரா இல்லையா?
தலைவரண்டா அப்படித்தான் மையத்துக்கு இறங்கும். தலைவரண்டா ஹாதிமுல் உம்மத்துடைய ஹாதிம் தான், அவர் தான் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கபருளுக்கு தான் இறங்கியிருக்காங்க. அதுல ஒரு கபர் தண்ட மனைவியிட கபருக்கு இறங்கினாங்க. யார கபர்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கபருக்கு இறங்கி மையத்தை அடக்கினாங்க. இப்படி வாழ்ந்த குடும்பம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு குடும்பம் உலகத்துல வாழுது இன்றைக்கு. கணவனும் நல்ல, மனைவி நல்ல. மாஷா அல்லாஹ். அப்படி குடும்பமா எங்கட குடும்பத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். எங்கட பெண் பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பத்தை அமைச்சு கொடு. தேவையில்லாத குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறக்கூடாது, பின்னால வரும். எங்கட மகனை நல்லா ஆக்கிட்டு எடுக்கிற மருமகள் நல்லவளா இருக்கும். அவங்களுக்கு தான் குர்ஆனுடைய சட்டம் எல்லாம், மற்றவங்களுக்கு அல்ல. இஸ்லாம் இல்ல, மார்க்கம் இல்ல சகோதரர்களே. போய் வேற இடத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. அங்கங்க இஸ்லாம் பார்க்கிற, அங்கங்க நிம்மதி பார்க்கிற, அங்கங்க சொர்க்கம் பார்க்கிற. அந்த வீடு நரகம் தான், அந்த வீடு நரகம் தான். அது பேசி வேறு இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல், முதல் கோணல் முற்றிலும் கோணல் இல்ல. இந்த நாலு வீட்டுல பிரச்சனை தான், குடும்ப பிரச்சனை தான். யாரப்பா செலக்ட் பண்ணீங்க, யார் எடுத்தீங்க? முதல் முனாஃபிக் வேற, காஃபிர் வேற. கெட்ட குடும்பம் இருக்குது உலகத்தில். பிஸாஹுல் அஷீரா. நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தன் வார நேரம் சொன்னாங்க, நான் வாரான் பாப்பாண்டாங்க. யார்? ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, நான் வாரான் கவனம். அப்படி இருப்பான். எங்கள்ல பெய்த்திரப்படா, கிட்டையும் போயிடப்படாத அந்த குடும்பத்துக்கிட்ட. நான் வாரான் சஃப குழப்பி சொல்றேன் இல்லையா எங்களோட பாசையில். பிஸாஹுல் அஷீரா. டொரண்டோல இருக்கான், ஹாமான் இருக்கான், ஃபிரௌன் இருக்கான் டொரண்டோல. ஃபிரௌண்ட குடும்பத்துக்கு போனா எப்படி? ஹாமாண்ட குடும்பத்துக்கு போனா முடிஞ்சு, அந்த பிள்ளை முடிஞ்சு, அந்த மாப்பிள்ளை முடிஞ்சு. இந்த சீரழிது அதுதானே குடும்பங்கள் எல்லாம். பிஸாஹுல் அஷீரா. கெட்டவன் வாராண்டாங்க நபி ஸல்லல்லாஹு. அவ்வளவு பெரிய உயர்ந்த நபி சொல்றாங்கன்னு படிச்சு தந்தாங்க எங்களுக்கு. அதனால சகோதரர்களே, முதலாவது குடும்பம், கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். இன்னொரு உதாரணம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 18 வருஷம் நோய். பெரிய செல்வந்தர். நோயால முழு செல்வமும் அழிஞ்சிட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அய்யூப் வானான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா மனைவி மட்டும் பிடிச்சிட்டாங்க. ஏண்ட கணவன் கணவன் தான். நல்ல மனைவி இருக்காலே ஒரு நாளும் போக மாட்டார். நல்ல மனைவி ஒரு நாளும் உங்களுக்கு என்ன வந்தாலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்ல நபி அவங்கள மடியில தூக்கி வச்சால் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? நல்ல கணவன் நல்ல மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி போல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து கோபம் வார. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனையில, என் மனைவிக்கு 100 கசை அடிப்பேன், 100 அடி அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. என்ன செய்யறது? இப்ப இவ்வளோ பார்த்த மனைவி, 18 வருஷமா பார்த்த மனைவிக்கு அடிக்கலுமா? அதுதானே மனைவிமாருக்கு அடிக்க கூடாது, மனைவிமாருக்கு அடிக்க கூடாதுன்றைக்கு அதுக்கு தானே. ஏன்? நல்லா பார்க்கிறவங்க, நல்லா கவனிக்கிறவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சம்பவத்தை சொல்றான். என்ன செய்யறது? இப்ப நீங்க 100 வைக்கோல் புல்லுரிக்கு தானே, 100 புல்ல எடுத்து ஒரு அடி அடிங்க. என்ன சத்தியம் பண்ணிட்டீங்களே அடிப்பேன் என்று. சட்டத்தை அல்லாஹ் மாத்தி விட்டார்.